நாடோடி மன்னன் போயிட்டுருக்கு தியேட்டரில். அங்கே போயிட்டு பணத்தை மக்கள்கிட்ட வாங்குறாரு. வாங்கி நிறைய பேருக்கு பகிர்ந்து கொடுக்குறாரு. கோயம்புத்தூருக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் எப்போது போனாலும் மரியாதைக்குரிய அந்த ராஜா தியேட்டருடைய ஓனர் வீட்டை போய் சாப்பிடுவாராம். அவருக்கு வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான். மரியாதைக்குரிய அந்த சுந்தரம் சார் என்ன பண்ணுறாரு, மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு இந்த கஷ்டங்கள்லாம் கடிதம் மூலமாக எழுதி தெரிவிக்கிறாரு. தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவங்க படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த வகையில் கோயம்புத்தூரில் ராஜா தியேட்டர், ராயல் தியேட்டர் இருக்குது. ராயல் தியேட்டரில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்கள் தான் ரிலீஸ் ஆகும். ராஜா தியேட்டரில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் படங்கள் வரும். அந்த வகையில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா தியேட்டரில் புரட்சி தலைவர் படங்கள் ரிலீஸ் பண்ணுவாங்களாம். அந்த வகையில் அன்பேவா எங்கே விட்டு பிள்ளை ரிலீஸ் பண்ணுறாங்க. எந்த தியேட்டரில்? ராஜா தியேட்டரில். கூட்டம் என்றால் கூட்டம், அவ்வளோ கூட்டம். அந்த வகையில் எங்கே விட்டு பிள்ளை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த தேட்டர் வாசல்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல பத்திரிகை ஆஃபீஸ் இருக்கா, சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மக்கள் நிற்கிறாங்க. அவ்வளோ கூட்டம். இதோடு மட்டுமல்லாமல் அந்த எங்கே விட்டு பிள்ளை படத்துடைய வெற்றி விழா தலைவர் போகிறார். அவ்வளோ கூட்டம், மக்கள்கிட்ட உற்சாக வரவேற்பு. கோயம்புத்தூருக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் எப்போது போனாலும் மரியாதைக்குரிய அந்த ராஜா தேட்டருடைய ஓனர் வீட்டை போய் சாப்பிடுவாராம். அவருக்கு வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான். அதன் பிற்பாடு காலங்கள் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது. கோயம்புத்தூரில் கோவை அண்ணா சுகாதார தொழிற்சங்க தலைவர் மரியாதைக்குரிய சுந்தரம் சார், அவர் பார்த்தீங்கன்னா காந்திஜி அடிகள் வழியில் பின்பற்றுபவர். அதன் பிற்பாடு தலைவர் மேலே தீரா பற்று பசம் கொண்டவர். 1958 கோயம்புத்தூரில் பிரபல ஒரு மில் நிறுவனம் இருக்கிறது. அந்த மில்லை இழுத்து மூடிடுறாங்க. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அந்தந்த கட்சிக்காரர் என்ன பண்ணுறாங்க, அவங்க சார்ந்தவங்கிட்ட பணத்தை வாங்கி குடும்பத்துக்கு உதவி பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சுந்தரம் சார் உண்டியலை வைத்து கொண்டு மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய நாடோடி மன்னன் போயிட்டுருக்கு தியேட்டரில். அங்கே போயிட்டு பணத்தை மக்கள்கிட்ட வாங்குறாரு. வாங்கி நிறைய பேருக்கு பகிர்ந்து கொடுக்குறாரு. அதன் பிற்பாடு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கிட்ட இவர் கோரிக்கை வைக்க, தலைவர் என்ன செய்தால் தெரியுமா, இதை நீங்கள் கேட்டிங்கன்னா தம்பி இளவேனில் தலைவர் மாதிரி ஒரு நடிகரை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவீங்க. மரியாதைக்குரிய அந்த சுந்தரம் சார் என்ன பண்ணுறாரு, மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு இந்த கஷ்டங்கள்லாம் கடிதம் மூலமாக எழுதி தெரிவிக்கிறாரு. தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, 50,000 ரூபாய் கொடுத்துருக்காருங்க, 50,000. அது என்ன பண்ணியிருக்காரு, இந்த பணத்தை வாங்கி அத்தனை பேருக்கும் அரிசி மூட்டைகள் வேண்டிய உதவி பண்ணியிருக்காரு. யார்? மரியாதைக்குரிய அந்த சுந்தரம் சார். அதன் பிற்பாடு மீண்டும் காலங்கள் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது. 1964 1964ஆம் ஆண்டு இவருடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணி. மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த பிரபல மில் நிறுவனம் இழுத்து மூடிடுறாங்க. நிறைய பேர் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா வறுமை கோர தாண்டவம் ஆடுகிறது. சாப்பாட்டு கூட வழி இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இன்லேண்ட் லெட்டரை வாங்கி இந்த விஷயத்தை எழுதுறாரு. எழுதி தலைவர் எப்படி யோசிக்கிறாரு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கோயம்புத்தூர் வராரு, ஒரு ஹோட்டலில் தங்குறாரு. ஆனால் தலைவரை பார்க்க முடியவில்லை. அதன் பிற்பாடு யோசிக்கிறாரு. அந்த ஹோட்டலுக்கு வெளியில் பார்த்தா தலைவருடைய கார் நிற்கிறது. அந்த கார் கண்ணாடி சிறிய துவாரம் இருக்கிறது. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த துவாரத்தின் வழியாக அந்த கடிதாசியை போட்டுறாரு. அதன் பிற்பாடு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, காரில் ஏறுறாரு. ஏறும்போது அந்த இன்னல் லெட்டர் பார்க்குறாரு, கடிதாசியை பார்க்குறாரு. பார்த்த பிற்பாடு தலைவர் 3வது நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த நபருக்கு 1000 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்புகிறாரு. போஸ்ட்மேன் வராரு அவர் வீட்டுக்கு. சார் உங்களுக்கு பணம் வந்திருக்குன்னு. அவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. ஆஹா, மில்லிருந்து பிஎஃப் பணமானு கேட்க, பிஎஃப் பணம்லாம் இல்லை, உங்களுக்கு எம்ஜிஆர் தெரியுமா, அவர் தான் உங்களுக்கு சொலையா 1000 ரூபாய் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்ல அவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அந்த 1000 ரூபாய் வச்சு 3 மாதம் ஓட்டினாரா குடும்ப செலவு. இதோடு மட்டும் இல்லாமல் அந்த 1000 ரூபாயில் ஒரு பெரிய எவர் சில்வர் தட்டை வாங்கி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பேரை எழுதி வாழ்நாள் முழுவதும் அவள் தான் சாப்பாடு சாப்பிட்டாராம்.